முறையாக கணக்கு அமைச்சிக்கிறாரா? ஊழலற்ற ஆட்சியாக இப்போ திமுகவும் பிஜேபியும் வந்து ஊழலில் வரங்க தான். இழிச்ச வாயினான்னு கேட்குறாரு கூட்டணிக்கு. உனக்கு கொடுக்க போகிறதே 125 சீட்டு தான்யா. ஆனால் யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு நிர்ணயம் பண்ணுறது வந்து அமித்ஷா. வா 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 தந்தாவ வா வந்து நின்று களத்தை தந்தி. ஐயா என்ன சின்ன குழந்தையா வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னே தெரில. ரெட்டலை முடக்கம் உறுதி. நீ வச்சுக்கிறாதா, உன்னை வச்சுக்கிறது யார் கூப்பிட்றா? நீ டிப்டி சிஎம் கொடு, 50 சீட்டு கொடுன்னு கேட்டுனுங்கிற. தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் வரா மாதிரி எடப்பாடி ஒரு பக்கம் ரவுண்ட்ஸ் விடுறாரு, பிரமலதா ஒரு பக்கம் மக்களை சந்திக்க போகிறேன்றாங்க, இன்னொரு பக்கம் விஜய் ஒரு மதுரையில் மாநாடுன்றா. சினிமாவோடு நடிச்சிருந்தாருன்னா அவர் விமர்சனத்துக்கு ஆளாக மாட்டார், ஒரு கிசு வந்திருக்காது. இப்போ சினிமாவுக்கு வந்து விட்டு அரசியலுக்கு வந்ததுனால திரிஷாவுக்கும் அவருக்கும் கிசுமுசு கசா நடந்துக்கிட்டு இருக்குன்னு ட்வீட் போடுறாங்க, ஃபேஸ்புக்கு போடுறாங்க, வாட்ஸ்அப்புக்கு போடுறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு அவங்களுக்கும் தொடர்ந்து நடந்த அந்த பிரச்சனையை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்கியிருந்தார். இவர் முதல்ல 100 கோடி ரூபா ஒரு படத்துக்கு ப்ரொடக்ஷனில் வாங்கி இவர் முறையாக கணக்கு அமைச்சிக்கிறாரா? ஊழலற்ற ஆட்சியாக இப்போ திமுகவும் பிஜேபியும் வந்து ஊழலில் வரங்க தான். இவங்களோட கூட்டணி வச்சுக்க மாட்டாராம். நீ வச்சுக்காதா, உன்னை வச்சுக்கிறது யார் கூப்பிட்றா? நீ டிப்டி சிஎம் கொடு, 50 சீட்டு கொடுன்னு கேட்டுனுங்கிற. 50 கோடி கொடுங்க, 60 கோடி 70 கோடி சினிமா வியாபாரம் மாதிரி 100 கோடி டிமாண்ட் வைக்கிறீங்க. கூட்டணி யார் சேர்றாங்களோ அவங்களுக்கு. இப்போ 234 தொகுதியில் நானே நிற்க போகிறேன்ற. வா 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 தந்தாவ வா வந்து நின்று களத்தை தந்தி. எடப்பாடியினுடைய கணக்கு தப்பு கணக்காக போயிட்டுருக்கு. நாங்கள் ஒன்றும் ஏமாறுற கட்சி கிடையாது ஏடிஎம்கே. ஆனால் இழிச்ச வாயினான்னு கேட்குறாரு கூட்டணிக்கு. உனக்கு கொடுக்க போகிறதே 125 சீட்டு தான்யா. ஆனால் யார் யாருக்கு எவ்வளோ சீட்டு நிர்ணயம் பண்ணுறது வந்து அமித்ஷா தான் கூட்டணி கட்சிக்கு தலைவர். ஏடிஎம்கேல உன்னை ஒரு பொம்மை மாதிரி வச்சுருக்குறாங்க. நீ என்ன கணக்கு போடுற? பிஜேபி கடைசி நேரத்தில் கூட்டணி முறிவு கட்டி விட்டு இவங்களை கூப்பிட்டுக்கலாம், விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம், மரவட்டியோட வச்சுக்கலாம், விஜயகாந்தோட வச்சுக்கலான்னு. மரவட்டி அப்பம் போல தகராறு நாரி போச்சியா? நல்லா இருந்த கட்சியா? அப்போ பிஎம்கே ராம்தாஸ், பிஎம்கே அன்புமணி இன்றைக்கி டிஜிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மகன் சுற்றுப்பயணம் போகிறான், என் கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, என் பதவியை பயன்படுத்தக்கூடாது. அவன் செயல் தலைவர்னு மட்டும் சொல்கிற. செயல் தலைவர்னா ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கான், யூஸ் பண்ணக்கூடாதா? என்னமோ மென்டல் ஆகிட்டார் ஐயா என்ன சின்ன குழந்தையா வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஐயாவுக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றதே தெரியல. அநியாயமாக பிஎம்கே கஷ்டப்பட்டு வளர்த்தார். 45 வருஷம் எம்ஜிஆரையே எதிர்த்து நின்று மரங்களை வெட்டி போட்டு பெரிய போராட்டம்லாம் பண்ணி நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஒரு வலுவான கட்சியாக இருந்துக்கிட்டு யார் கூட்டணி சேர்ந்தாலும் உங்களை கன்சல்ட் பண்ணாமல் கூட்டணி சேர முடியாதுன்ற ஒரு பலமான கட்சியாக இருந்தீங்க. அப்பம் போல தகராறில் பலகீனமாக ஆகிட்டீங்க. எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன்டான்னு சினிமாவில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதையாக போயிடுச்சு. அந்த மாதிரி பிஎம்கே கதை இருக்குது. இன்னொரு பக்கம் விஜயகாந்த் கட்சி, அந்த அம்மா வந்து மாநாட்டில், திருச்சி மாநாட்டில் தான் நான் யாருடைய கூட்டணின்னு சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் நான் மக்களை சந்திப்பேன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருமாவளவனையும் வைகோவும் உடைக்கிறதுக்கு இன்னமுமோ சதி வேலைலாம் நடக்குது. எதுக்கும் அவங்க ஈடு கொடுக்குற மாதிரி இல்லை. கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஈடு கொடுக்குற மாதிரி இல்லை. என்னென்ன பக்கம் நடங்கட்ட திமுக அரசியலில் அதிரடியாக சேருங்க, உறுப்பினர் சேருங்க, அவங்கள சேருங்க, விடுவிடா போங்க இப்போ சேருங்கன்னு கட்சிக்காரங்களை ஒரு பக்கம் டைப் பண்ணி விட்டார்.
அரசு அதிகாரிகளை பொதுமக்கள்கிட்ட மனு வாங்கி 45 நாளில் முடிக்கணும்னு சொல்லி 90 நாளைக்கு ஒரு கேம்பை போட்டு விட்டார். தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் அழகாக உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கணுன்னு அப்போலோவில் அட்மிட் ஆகி அங்கேயும் வேலைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலினும் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியினுடைய பலகீனம் திமுக பலமாக இருக்குது. மீண்டும் திமுக ஆட்சி அமைவது உறுதி. அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. என்னண்ட பக்கம் என்னடான்னு கேட்டால் தினகரன் ஒரு பக்கம் அவன் கத்திக்கிட்டு கிடக்காரு, கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆட்சி தான். அவரு ஒரு பக்கம் திரும்பிட்டார். என்னண்ட பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் தனி கட்சி தொடங்குறார். இப்போ ஆக மொத்தம் ரெட்டலை முடக்கம். ஏன்னா இவங்க எல்லாம் தனி கட்சி தொடங்குறேன்னு ஓபிஎஸ் போகிறாரு. என்னண்ட பக்கம் டிடிவி வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு பிஜேபி பக்கவாத்தியம் பண்ணுறாரு. இதெல்லாம் வச்சு கணக்கு பார்க்க சொல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய ரிமோட்டில் இருக்கிறாரு எடப்பாடி. ரெட்டலை முடக்கம் உறுதி.